அவனுடைய வார்த்தை என்னன்னா, யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு, அதுக்கு ஒரு பேர் வச்சாரு. என்ன பேரு? யெகோவா நிசி. யெகோவா நிசி என்றால் நமது ஜெயக்கொடியாகிய கர்த்தர். நமது ஜெயக்கொடியாகிய கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு ஆங்கிலத்துல மீனிங் என்னன்னா, the Lord is my banner. The Lord is my banner. அல்லேலூயா. அல்லேலூயா. The Lord is my banner. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. 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 நம்ம நினைக்கலாம், நம்ம குறித்த காரியம் யாருக்குமே தெரியாது. நம்ம ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள, குறுகிய ஒரு சமுதாயத்துல, குறுகிய ஒரு வீட்டுல நம்ம இருக்கிறோம். நம்ம பத்தி யாருக்குமே தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நான் நினைக்கும் போதுதான் ஆண்டவர் சொன்னாரு, the Lord is my banner. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அப்படி யோசிக்கும் போது எங்க இந்த வசனம் இருக்குன்னு தேடும் போதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. 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 அப்போ கர்த்தர் நமக்கு ஜெயக்கொடியா இருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஜெயக்கொடியா இருக்கிறார், நமது கொடியாகிய கர்த்தர். ஆமென். அப்போ அந்த கொடி பறக்கும் போது அது எதை குறிக்கிறது? வெற்றியை குறிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அந்த கொடியினால ஜெயத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். நம்ம இந்தியா தேசத்தினுடைய தேசிய கொடி சுதந்திரம் வாங்கும் போது ஏற்றப்படும் போது எவ்வளவு சந்தோஷம் இல்ல? இதை குறிக்கிறது, இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சு. அல்லேலூயா. 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 பெருமை. ஆமென். ஆமென். எல்லா தேசத்துக்கும் இந்தியா விடுதலை ஆயிடுச்சுன்னு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கொடி ஏற்றப்படும் போதுதான். அப்போ அது வரைக்கும் கொடி ஏற்றாத வரைக்கும் ஒரு அடிமைத்தனம் யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் தான் நமக்கு ஜெயக்கொடியா இருக்கிறார். The Lord is my banner. ஆமென். கர்த்தர் நமக்கு ஜெயக்கொடியா இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தான் நமக்கு புகழ்ச்சியா இருக்கிறாரு. ஆமென். ஜெயக்கொடி. ஆமென். இன்னொன்னு சொன்னா, பிரசன்ஸ், கடவுளுடைய பிரசன்ஸ், கடவுளுடைய சமூகம், கடவுளுடைய சமூகம். இந்த சமூகம் உணர்த்துகிறது இந்த ஜெயக்கொடி. அல்லேலூயா. அவருக்குள்ள, அந்த பிரசன்ஸ்குள்ள நம்ம இருக்கிறோம். கடவுளுடைய பிரசன்ஸ்குள்ள இருக்கிறோம், கடவுளுடைய சமூகத்துக்குள்ள இருக்கிறோம். அப்ப கடவுளுடைய சமூகத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது அல்லேலூயா, அவருடைய மகிமை நமக்குள்ள, நம்ம சுற்றில இருக்கிறதுனால அவருடைய மகிமை சும்மா இருக்குமா? அவருடைய மகிமை என்ன பண்ணும்? ஸ்ப்ரெட் ஆகும். அல்லேலூயா. வெளிப்படும். ஆண்டுடைய மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். வேதம் சொல்லி, இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம் மூலமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ஜெயக்கொடியா இருக்கிறதுனால சும்மா இருக்காது. அந்த ஜெயக்கொடி நம் மூலமாக மகிமை அடையும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் மூலமா ஆண்டவர் மகிமை அடைவாரு. நம் மூலமாக ஆண்டோட நாமம் உயர்த்தப்படும். அல்லேலூயா. 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 ஆண்டவருடைய நாமம் நம் மூலமா மகிமைப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேரனாகும் அங்க வெளிப்படும். அல்லேலூயா. 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 The Lord is my banner. ஆமென். அல்லேலூயா. அவர் நமக்கு ஜெயக்கொடியா இருக்கிறாரு. ஆமென். கர்த்தர் நமக்கு ஜெயக்கொடியா இருக்கிறாரு. வாசிக்கலாம். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா உமது வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா. 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 நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம்.
ஆமே, ரட்சிப்பிலே களி கூர்ந்து, அவர் தருகிற விடுதலையில, அவர் தருகிற மீட்பிலே, அவர் தருகிறதான ஆமே ஆமே ரட்சிப்பிலே களி கூர்ந்து கொடியேற்றுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நாம உயர்த்துவோம். இயேசு நாமத்தை நாம மகிமை படுத்துவோம். அதே சங்கீதம் 60ஆம் சங்கீதம் 4வது வசனம். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவனுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டு ஒரு கொடியை கொடுக்கிறார். யாருக்கு? செய்யக்கூடிய தரார். யாருக்கு? சத்தியத்தின்படி. அல்லேலூயா. ஆமை, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவனுக்கு, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டு என்ன பண்றாரு? ஜெயக்கொடியை தராரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெயக்கொடியை கொடுத்து, ஒரு கொடியை கொடுத்து. அல்லேலூயா. 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 ஓ, அவன் எனக்கு எந்த ஒரு புகழ்ச்சியும் இல்லையே, எந்த ஒரு கனமும் இல்லையே, எந்த ஒரு மேன்மையும் இல்லையே. நான் ஒரு அடிமை போல இருக்கிறேனே, நான் குறுகி இருக்கிறேனே, நான் நெருக்கத்துல இருக்கிறேனே, நான் நெருக்கப்படுகிறேனே, உபத்திரவத்துல இருக்கிறேனே, கஷ்டத்துல இருக்கிறேனே, கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறேனே, அனாதையா இருக்கிறேனே. அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், நீங்க கர்த்தருக்கு பயந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு கொடியை என்ன பண்றாரா? ஏற்றுவார். அல்லேலூயா. ஒரு கொடி என்ன பண்றாரா? உங்களுக்கு கொடுத்து கொடுத்து ஆமே, ஒரு கொடியை கொடுத்து கர்த்தருக்கு நீங்க பயந்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெய கொடியை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. God is my banner. ஆமென். ஆமென். கர்த்தர் நமக்கு ஒரு ஜெய கொடியா இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம அவருக்கு பயந்து நடப்போம், கர்த்தர் நமக்கு ஜெய கொடியை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாட்டுல இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் உன்னத பாட்டு 2:4 வசனம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரா? விருந்து சாலைக்கு கொண்டு போறார். சாலைக்கு கொண்டு போகும்போது அவர் சொல்ல, விருந்து சாலைக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. ஆமென். அப்படி கொண்டு போகும்போது அதை எப்படி கொண்டு போக முடியும்? விருந்து சாலைக்கு எப்படி கொண்டு போக முடியும்? சும்மா ரோட்ல போறவங்களை நம்ம ஒரு ஐஃபையான ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போக முடியுமா? திடீர்னு நம்ம நடந்து போறோம், டி நகர் வீதியில நடந்து போறோம், ஒருத்தர் வந்து வாங்க இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல உங்களுக்கு நான் உங்களை என்ன பண்றேன் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனா எது நினைத்து கூப்பிட்டு போவாங்க? ஒருவேளை நம்ம மேல ஒரு அன்பு, அக்கறை, பாசம் இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவாங்க? அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு, உயரமான, உன்னதமான, மேன்மையான ஒரு ஸ்தலத்துக்கு நம்மள கூப்பிட்டு போக முடியும். அந்த மாதிரி அந்த விருந்து சாலைக்கு என்ன கூப்பிட்டு போனாரு. ஏன்னா என் மேல் பறந்தது அவருடைய நேசக்கொடி. அல்லேலூயா. என் மேல் பறந்தது அவருடைய கொடி நேசமே. அல்லேலூயா. நேசம் என்கிற கொடி, ஜெயம் என்கிற கொடி, வெற்றி என்கிற கொடி. ஆமே. அல்லேலூயா. இங்க பாக்குற நேசம் என்கிற கொடி. யெசுவா அவர் யுத்தத்துல போய் அமலேக்கரோடு கூட யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்கிறாரு. அந்த ஜெயத்தின் நிமித்தம் தான் அங்க ஒரு பலிபீடத்தை மோசை கட்டி ஏகோவா நிசி என்று பெயரிடுறார். அல்லேலூயா. கர்த்தர் எங்க ஜெயக்கொடி. அல்லேலூயா. தேவன் கொடியா இருக்கிறார். அல்லேலூயா. வெற்றியின் கொடியா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவர் ஜெயக்கொடியா இருப்பார். அல்லேலூயா. அதே போல பாசம், நேசம் என்கிற கொடியாக அவர் இருப்பார். அல்லேலூயா. 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 வாழ்க்கையில ஒரு ஜெயக்கொடி ஏற்றும் போது ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க கொடியை ஏற்றுவாங்க பாருங்க? எங்க கொடி ஏற்றுவாங்க? அரசருடைய மாலைகளை ஏற்றுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய பெரிய அதிகாரத்துல உள்ளவங்க இருக்கிற இடத்துல கொடி ஏற்றுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடி ஏற்றுகிறார்னா அது சாதாரணமான விஷயமா? அல்லேலூயா. அது சாதாரணமான விஷயமா? அரசர் மாளிகையிலையும் அதிகாரத்தில் உள்ள இடத்திலையும் கொடி ஏற்றப்படும் போது அங்க அந்த அரசர் மாளிகையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு கனம். அல்லேலூயா. இப்போ
நம்ம ஒரு கார் வச்சிருக்குன்னு வச்சுங்களேன், அந்த காருக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட் கொடியை கட்டிட்டு ஓட்டிட்டு போக முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஆனா அந்த அரசாங்க கொடியை கட்டிட்டு ஒரு கார்ல போனோம்னா அந்த உள்ள இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு மரியாதை. அல்லேலூயா. அவ்வளவு கனம். ஆமென். ஆமென். நமக்கு இந்த உலக பிரகாரமான அரசாங்கத்துடைய கொடி தேவையில்லை. பரலோக ராஜ்யத்தினுடைய கொடி. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தினுடைய கொடி நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா? கொடுத்திருக்கிறாரா? அல்லேலூயா. அவருக்கு பயத்திருக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரா? கொடியை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்மளை எவ்வளவு ஆனர் பண்றாரு கர்த்தர். ஆமென். நம்மளை எவ்வளவு கனப்படுத்துறாரு. ஆமென். ஆமென். சாதாரணமான விஷயம் இல்ல. அவர் நமக்கு ஜெயக்கொடி ஏற்றார்னா, ஜெயக்கொடி கொடுக்கிறார்னா அது சாதாரணமான ஒரு காரியம் இல்ல. அவர் நம் மேல அவ்வளவு அலாதி அன்பு, அவ்வளவு பாசம், அவ்வளவு நேசம் நம்ம மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வராங்க. வெளியே வந்தது முதல்ல அவங்க சந்திக்கிற ஒரு யுத்தம் தான் அமலேக்கியர்களோடு. அல்லேலூயா. அமலேக்கியர்களோடு யுத்தம். அவங்க பாட்டு இஸ்ரவேல் ஜனங்க பாட்டுன்னு அழகா செங்கல்ல கடந்து வராங்க. அவங்க யாருக்கும் எந்த ஒரு தீங்கு செய்யல. ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தமான அந்த தேசத்தை, கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி அவங்க போறாங்க. உடனே அந்த கானான் தேசத்துல இருந்து அமலேக்கியர்கள் என்ன பண்ணிட்டாங்க? வந்து வழி மறைக்கிறாங்க. யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. அமலேக்குன்னா என்ன அர்த்தம்னா, ஆம் என்றால் ஜனங்கள். ஆம் என்றால் ஜனங்கள். லேக் அப்படின்னா சுத்தம் பண்ணுகிறவர், வாரி கொண்டு போறவங்க, தொடச்சிட்டு போறவங்க. அல்லேலூயா. அவங்க வந்தாங்கன்னா ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா அப்படியே வாரி கொண்டு போயிடுவாங்க, சுத்தம் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தொடச்சிட்டு போயிடுவாங்க சொல்றாங்கல்ல, தொடச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அதான் மீனிங் அமலேக்கு. அல்லேலூயா. அவங்க வந்து என்ன பண்ண, இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே தொடச்சு வாரி எடுத்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் விடல. அல்லேலூயா. ஏன்னா the Lord is my banner. அவர் யெகோவா நிசி. அவர் யெகோவா நிசி. யெகோவா நிசி. ஜெயக்கொடி. நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல இருக்கும்போது நமக்கு எதிராக நம்ம வாழ்க்கையை அழிக்கும்படிக்கு வருகிற எந்த சத்துருவா இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு எதிராக என்ன பண்றாரு? ஜெயக்கொடியை ஏற்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு நினைக்கிறான், இவருக்கு நம்ம அழிச்சிடுவோம், ஒண்ணும் இல்லாம மாற்றிடுவோம், தொடச்சு போட்டுருவோம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை, உங்க குடும்பத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்? தொடச்சு போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அங்கதான் ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். அல்லேலூயா. அங்கதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜெயக்கொடியே ஏற்றார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க ஜெயத்தை தராரு. அல்லேலூயா. வெற்றியை தராரு. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை தருகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை அழித்து போட்டு, உங்க வாழ்க்கையை தொடச்சு போட்டு நினைக்கிற சத்துருக்கு விரோதமாக ஆண்டவர் ஒரு ஜெயக்கொடியை ஏற்றுகிறார். அல்லேலூயா. நீங்க அவருக்கு பயந்து நடக்கிறீங்கல்ல, ஆண்டு உங்களுக்கு ஒரு கொடி என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 49 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 49 22 வசனம். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதோ ஜாதிகளுக்கு நேராக. ஜாதிகள்னா இங்க என்னதான்? இனங்கள். பல இனங்கள், பல மொழிகளை பேசுற மக்கள் நம்ம இந்திய தேசத்துல இருக்கிறாங்கல்ல. அதுதான் இங்க ஜாதி என்று சொல்லப்படுது, சாதி இல்ல. அல்லேலூயா. ஜாதி என்று சொல்லப்படுது. பல இன மக்கள். அப்ப பல இன மக்கள் நடுவில் ஆண்டு என்ன பண்றாரா? தம் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை
ஏற்று ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு. ஆமை உங்களை சுற்றில இருக்கிற ஜனங்களுக்கு நடுவிலே ஆண்டு என்ன பண்றாரு? ஒரு கொடியை என்ன பண்றாரு? ஏற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடியை ஏற்றுகிறார்னா அப்ப ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுதான் அர்த்தம். அல்லேலூயா, ஆமே. கொடி ஏற்றுனா இங்க அங்க என்ன நடக்கணும்னு அந்த கீழே வசனங்கள் வாசிக்கிறோம். அவை கொடியை ஏற்றுகிறதுனால என்ன நடக்கும்? அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்து கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கொடி ஏற்றும் போது, கொடி ஏற்றார்னா அங்க சத்துருக்கு ஒரு தோல்வி வருகிறது. அல்லேலூயா. சத்துரு அங்க விழலாம். அல்லேலூயா. உங்களை தொடைத்து போடும்படி வருகிற சத்துருக்கு அவனை ஆண்டு என்ன பண்றாரு? தொடக்கி போடுகிறார். அல்லேலூயா. அமேலேக்கு ஜனங்களை தொடைத்து போடுறவங்கன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் அவனை தொடைத்து போட்டார். அல்லேலூயா, ஆமென். சாமுவேல் காலத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுல் கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, அமலேக்கு ஆமே அவங்க ஜனங்கள் வரும்போது அவங்க வழி மறைத்த காரியத்தை என் மனசுல வச்சிருக்கிறேன். அதனால என்ன பண்ணுங்க, அந்த அமலேக்கர்களை அவங்கள யாரையும் விடாம, அவங்களுக்கு யாருக்கும் இறங்காம, சின்ன குழந்தைகள் இருந்து மிருக ஜீவன்கள் இருந்து எல்லாரையும் நீங்க என்ன பண்ணுங்க, வெட்டி போட்டுருங்க அப்படின்றாரு. அல்லேலூயா. ஆனா அவங்க சவுல் ஒரு மிஸ்டேக் பண்றாரு. அவன் எல்லாரையும் கொண்டு போடாம அவன் ராஜ குலத்தவர்களை சிலரை விட்டுறாரு. அவன் முதல் தரமான விலங்குகளை விட்டுறாரு. அவன் அப்படி விடும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? மனஸ்தாபப்படுறாரு. சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினதுக்கு மனஸ்தாபப்படுறாரு. அவன் சில நேரங்களிலே அவன் நமக்கு சொல்லுகிற காரியத்தை நம்ம செய்யலைன்னா அவன் நம்ம குறித்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம அப்படியே செய்யணும். அல்லேலூயா. அப்படி செய்யும் போது அவன் ஆண்டு நம்ம மேல இன்னும் பிரியமா இருப்பார். அல்லேலூயா. அங்க சில ராஜகுலத்து மனிதர்கள்லாம் விட்டு வச்சான்ல, அவன் அப்படியே உருவாகி 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 எஸ்தர் காலத்துல நிக்கிறான். ஆமானா நிக்கிறான். என்ன பண்றான்? யூத குலத்தை அழிச்சிடும் சொல்லி அவன் என்ன பண்றான்? டேட் டைம் எல்லாத்தையும் என்ன பண்றான்? குறிச்சிட்டான். அல்லேலூயா. பாருங்க, அங்க எஸ்தரும் மொர்தெகாய் எழும்பி செயல்பட்டதுனால ஆமே அவன் அந்த இடத்திலேயே அவன் குறித்த நாட்களிலேயே அவன் என்ன பண்றான்? அவன் என்ன பண்ணாரு? ஆண்டவர் தொடச்சிட்டு போட்டாரு. ஆமே. அதுக்கப்புறம் அமலேக்கு இல்லவே இல்லை, எழும்பவே இல்லை, உருவாகல. ஏன்னா அந்த இடத்துல ஆண்டு என்ன பண்றாரு? எஸ்தர் மொர்தெகாயை கொண்டு என்ன பண்ணாரு? அழிச்சு போட்டாரு. அல்லேலூயா. அவனோட பேருக்கு அர்த்தம் ஜனங்களை தொடைத்து போடுகிறவன். அதே ஸ்பிரிட்டோடு கூட ஆண்டு என்ன பண்ணாரு? அவனை பூமியில் இல்லாதபடிக்கு தொடைச்சு போட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம். அப்ப அவர் கொடி ஏற்றாருன்னா என்ன அர்த்தம்? நாகும்ல வாசிக்கிறோம், அவன் சத்துரு முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. இனியும் உன் வழியில அவன் என்ன பண்ணுவதில்லை, கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்ப கொடி ஏற்றுறாருன்னா நினைச்சீங்க, சத்துருக்கு ஒரு சங்காரம் வருகிறது. அல்லேலூயா. சத்துருக்கு ஒரு அழிவு வருகிறது. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம். அப்பொழுது அவர் என்ன பண்றாரு? ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன், அப்பொழுது குமாரரை கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம், கைகளில் ஏந்தி கொண்டு வருவாங்க. அதான் அர்த்தம். கைகளில், கரங்களிலே உங்க குமாரர்களை என்ன பண்ணுவாங்க? ஏந்தி கொண்டு வருவாங்க. அப்புறம் உன் குமாரத்திகள் தோளில் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள். அல்லேலூயா. உங்க குமாரத்திகள் எப்படி வருவாங்க? தோளின் மேலே, அவன் தோளில் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. ஆண்டவர் கொடியேற்றும் போது உங்க குமாரர்கள், உங்க குமாரத்திகள் ஆமை கைகளிலும் தோள்களிலும் ஏந்து கொண்டு வருவாங்க. ஒரு கனமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யறார். அல்லேலூயா. ஒரு கனத்துக்குரிய காரியத்தை செய்யறார், ஒரு மேன்மைக்குரிய காரியத்தை செய்யறார். அல்லேலூயா. ஆமே. நீங்க இப்படி நினைச்சுக்கொள்ளுங்களே, ஆமே என் பிள்ளைகள் எல்லாம் நடந்து ஓடுறாங்க, நடந்து வராங்க, சைக்கிள்ல போறாங்க, எப்படி பைக்ல போறாங்க. என் பிள்ளைகள் ஆமை கார்ல போகணுமே, ஏசி வைத்த கார்ல போகணுமே. அல்லேலூயா. தீர்க்கதரிசனமா அந்த வார்த்தை வருது. அல்லேலூயா. ஆமை கட்டை ஜெயக்கொடி ஏற்றும் போது நீங்க கார்ல போவீங்க. அல்லேலூயா. கனத்துக்குரிய காரியங்கள் நடக்கும், மேன்மைக்குரிய காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா.
ஆமே. இந்த வெளிப்பாடு இப்பதான் வருது. ஆமே. அல்லேலூயா. 23 வசனத்தை வாசிங்க. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ராஜாக்களே நம்ம ஆண்டவர் வேலை அவங்க வைக்கிறார்கள். அதிகாரத்தை உள்ளவர்களே ஆண்டு என்ன பண்றாரு, நமக்கு வேலை செய்யும்படி செய்யறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளோ அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமா இருப்பார். கைத்தாய்கள்னா செவிலியர். அல்லேலூயா. செவிலியருக்கு செவிலியர் என்ன பண்ணுவாங்க, அவங்கதான் என்ன பண்ணுவாங்க, பராமரிப்பாங்க. அவங்கள பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்ப்பாங்க. செவிலியர் தான் என்ன பண்ணுவாங்க, கேர் எடுத்து என்ன பண்ணுவாங்க, பார்த்து கொள்வாங்க. அல்லேலூயா. அப்ப அவங்க நாயகிகளை ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரா, கை தாய்களுமா வைப்பார். அல்லேலூயா. ஒரு ஒரு நோயாளி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு செவிலியர் வச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நோயாளிக்கு தேவையான அனைத்து காரியத்தை அவங்க தான் என்ன பண்ணணும், செய்யணும். அல்லேலூயா. 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 பாருங்க, அப்போ ஆண்டவர் நம்மள கேர் பண்றதுக்காக ராஜாக்களுடைய நாயகிகளை என்ன பண்றாரா, செவிலியரா நம்மள அவங்கள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. அப்போ ஆண்டவர் கொடியேற்றானா ஒரு பெரிய மாற்றமே நடக்க போது நடக்கும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமா ஆண்டவர் வார்த்தை வருது. ஆமே. நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல ஆண்டவர் ஆமே ஜெய கொடி ஏற்றுகிறார். அல்லேலூயா. ஆமே. the Lord is my banner. யெகோவா நிசி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஜெய கொடி ஏற்றுகிறவர். ஆமே. பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கும் போது, தரையிலே முகக்கூப்புற விழுந்து உன்னை பணிந்து, அவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னை பணிந்து கொள்வாங்க. உன்னை என்ன பண்ணுவாங்க, பணிந்து கொள்வாங்க. யோசேப்பு ஆமே எகிப்துல அவரை சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது, அவன் எல்லாம் எகிப்தியனும் யோசேப்புக்கு முன்பதாக விழுந்து என்ன பண்ணாங்க, தென்றலிட்டு பணிந்து கொண்டாங்க. அல்லேலூயா. ஒரு காலத்துல யோசேப்பு எங்க இருந்தாரு, சிறைச்சாலையில இருந்தார். அல்லேலூயா. யாரும் அவரை விஷ் பண்றது கிடையாது, யாரும் அவரை வணங்குறது கிடையாது, யாரும் அவரை மதிக்கிறது இல்லை. ஆமே. ஆனா காலம் வந்தது, யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஜெயக்கொடி ஏற்றினாரு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தேசத்துடைய அதிபதியே சொல்றாங்க, யோசேப்பினுடைய அனுமதி இல்லாம யாரும் காலை கூட என்ன பண்ண கூடாது, ஆட்டவும் அசைக்கவும் கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆண்டு ஜெயக்கொடி ஏற்ற போறாரு. அல்லேலூயா. அவர் நமக்கு ஜெயக்கொடியா இருக்கிறாரு. ஆமே. அவர் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து உண்டே பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். ஆமே. அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு அடிபணிவார்கள். அதான் அந்த மீனிங். அல்லேலூயா. உன் கால்களின் தூளை நக்குவார்னா உனக்கு அடிபணிவார்கள். அல்லேலூயா. நீங்க இதுவரைக்கும் ஜனங்களுக்கு பயந்து இருக்கிறீங்களா, மக்களுக்கு பயந்து இருக்கிறீங்களா, அதிகாரத்தை உள்ளவங்களுக்கு பயந்து இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமா வருகிறது. ஆமை. அதிகாரத்தை உள்ளவர்களே உன்னை வளர்க்க தந்தைகளா மாறுவாங்க. அவர்களுடைய நாய்கள் ஆமை செவிலியரா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமை. அவர்கள் உன்னை வணங்குவாங்க. அல்லேலூயா. அவர்கள் உனக்கு அடிபணிவார்கள். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆமை. எனக்கு காத்திருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமே. யாரெல்லாம் ஆமே ஆமே உங்களை எதிர்த்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா செயல்பட்டாங்களோ, யாரெல்லாம் ஆமை உங்களை பயமுறுத்தினாங்களோ, அவர்களே உங்களுக்கு அடிபணிவார்கள். அல்லேலூயா. அவர்களே உங்களுக்கு சேவை செய்வார்கள். ஆமே. அப்போ ஆமே ஆமே நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருக்கு காத்திருந்தீங்கல்ல, அப்போ நீங்க அறிந்து கொள்வீங்க இந்த காரியங்கள் நடக்கும் போது. ஆமே ஆமே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார்கள். அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த 2 வசனம் இப்படி சொல்லுது. 24 வசனம் சொல்லுது, பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை
விடுவிக்க கூடுமோ? அல்லேலூயா. பராக்கிரமசாலி இருக்கிறான், ஒரு பட்டணத்துல பராக்கிரமம் இருக்கிறான், அவன் கொள்ளை அடிச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறான். அந்த பராக்கிரம கிட்ட இருக்கிற அந்த கொள்ளை பொருளை நம்மளால எடுக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. நீதியா ஒருத்தர் சிறைப்பட்டு போறான், தண்டனைக்குரியவன் தான், ஆனா அவனை விடுதலை ஆக்க முடியுமா? முடியாது. ரெண்டுமே முடியாத ஒரு காரியம் தான், ரெண்டுமே இம்பாசிபிளான காரியம் தான். ஆனா அடுத்த வசனம் ஆண்டவர் சொல்றாரு, என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். அல்லேலூயா. எப்பொழுது? அவன் ஜெயக்கொடி ஏற்றும் போது. அல்லேலூயா. அவன் ஜெயக்கொடி ஏற்றும் போது நம்ம கிட்ட இருந்த ஆசீர்வாதங்கள், நம்ம கிட்ட இருந்த செல்வங்கள், நம்ம கிட்ட இருந்த நன்மையான காரியங்கள் பலவானாக பிசாசு எடுத்து கொண்டு போய் அவன் வச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. முடியாத காரியங்கள் கூட முடிய பண்ணுவார். ஆமென். நடக்க முடியாத காரியம், இதெல்லாம் சம்பவிக்காது, இனி இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் கைக்கூடி வராது என்று இருக்கிற சூழ்நிலையை கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மாறுதலாக முடிய பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே வசனத்தை வாசிக்கிறோம், உன்னோடு கூட வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை நான் என்ன பண்ணுவேன்? ரட்சித்துக் கொள்வேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மகிமையான ஆண்டவருடைய வாக்கு வருகிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் உன்னோடு கூட வழக்காடுகிறார்களோ, யாரெல்லாம் உன்னோடு கூட யுத்தம் பண்றாங்களோ, யாரெல்லாம் உன்னோடு கூட போர் செய்கிறார்களோ, அவர்களோடு கூட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை நான் ரட்சித்துக் கொள்வேன், உன் சந்ததியை நான் ரட்சித்துக் கொள்வேன், உன் எதிர்கால சந்ததியை நான் பாதுகாப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெயக்கொடி ஏற்றாருன்னா சும்மாவா? அல்லேலூயா. அவர் கொடி ஏற்றாருனாலே அங்க ஒரு அமர்க்கலம் நடக்கதான் செய்யும். அல்லேலூயா. அங்க ஒரு ஆரவாரம் நடக்கதான் செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கதான் செய்யும். ஆமென். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு ஒரு சங்காரம் உண்டாகும், சத்துருக்களுக்கு அங்க தோல்வி உண்டாகும். அல்லேலூயா. அவன் எவ்வளவு பெரிய பலவனா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை காட்டி ஆண்டவர் பலவான். அல்லேலூயா. ஆமென். லூக்கா 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, லூக்கா 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆயுதம் தரித்த பலவான் அவனுடைய பொருள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறோம். பாருங்க, ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள், ஒருத்தன் பலவான் தன் ஆயுதத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு பொக்கிஷத்தெல்லாம் உள்ள வச்சு அரண்மனைக்குள்ள வச்சு ஒரு பெரிய ஒரு ஆயுதம்லாம் வச்சு அவன் காத்து கொண்டு இருக்கும் போது அவனுடைய அந்த தைலத்தை மிஞ்சி நம்மளால போயிட்டு எடுக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு 22ஆம் வசனம், அவனிலும் அதிக பலவான், அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவார். அல்லேலூயா. கரங்களை கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதுவரைக்கும் உங்களுடைய செல்வத்தை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை, உங்களுடைய மேன்மைகளை, உங்களுடைய கனத்தை, உங்களுடைய மதிப்பை எந்த பிசாசு எடுத்துட்டு போய் அவன் வைத்திருக்கிறானோ, அவனை காட்டில பலவானாகி இயேசு கிறிஸ்து அவர் வந்து ஜெயக்கொடி ஏற்றுகிறார். அல்லேலூயா. ஏற்றி அவன் சும்மா இல்ல, அவனை மேற்கொண்டு அவன் கொண்டு போனான்ல, அதை எல்லாவற்றையும் அவன் நம்பி இருந்தானே, அவனுடைய எல்லா சகல ஆயுத வர்க்கத்தையும் ஆண்டு என்ன பண்றாரு? பறித்துக் கொள்றாரு. அல்லேலூயா. 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 உங்ககிட்ட இருந்த என்கிட்ட இருந்தா பிசாசு பறித்து கொண்டு போனான்ல, எதெல்லாம் பறித்து கொண்டு போயிருக்கிறான்? எதெல்லாம் பறித்து கொண்டு போயிருக்கிறான்? ஒருவேளை உங்களுடைய மரியாதையை பறித்து கொண்டு போயிருக்கலாம், உங்களுடைய சுகத்தை பறித்து கொண்டு போயிருக்கலாம்,
உங்களுடைய பணத்தை பறித்து கொண்டு போயிருக்கலாம், உங்களுடைய உடைமைகளை பறித்து கொண்டு போயிருக்கலாம், உங்களுடைய இடத்தை பறித்து கொண்டு போயிருக்கலாம். அல்லேலூயா. உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை பறித்து கொண்டு போயிருக்கலாம். அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டு என்ன பண்றாரா? அல்லேலூயா. அதெல்லாம் அவங்கிட்ட இருந்து கொண்டு வந்து ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவருடைய பொருட்களை எல்லாம் நமக்கு பங்கிட்டு கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது அங்க சிக்லாக்ல அவன் இருந்த போது அவன் யுத்தத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, எதிரிகள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவனுடைய உடைமைகள், அவனுடைய குடும்பத்தில் இருக்க எல்லா நபர்கள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு அந்த பட்டணத்தை அக்கினினால் என்ன பண்ணிட்டான், சுட்டரிச்சுட்டு போயிட்டான். அல்லேலூயா. அதை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்வதற்குள் அமலேக்கிய தென்பிரத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சொன்னார். ஆரம்பத்திலே அவள் கேட்டோம், அமலேக்கிய அழிச்சு போடு. ஆமே. அல்லேலூயா. ஆமே. பாருங்க, இப்போ அமலேக்கிய வந்து என்ன பண்ணிட்டாரு, அக்கினினாலே சுட்டரிச்சிட்டாங்க, கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. தாவீதினுடைய உடைமைகள், தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றும் ஒண்ணுமே இல்லை. வந்து பட்டணத்தை வந்து பார்க்கும்போது 2ஆம் வசனம், அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்படுத்தி ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு அந்த வழியை போய்விட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். எல்லாரும் சிறைப்பிடித்து போகப்பட்டாங்க. உடைமைகள் எதுவுமே இல்லை. பட்டணம் அக்கினினாலே சுட்டரிக்கப்பட்டு இருக்கு. எல்லாத்தையும் கொள்ளடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, திரும்ப அவங்களுக்கு கிடைக்க பண்ணுங்க. தாவீது தேவனிடத்தில் போயிட்டு விசாரிக்கிறார். அல்லேலூயா. விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்லி, இப்போ எல்லாவற்றையும் என்ன பண்ணுவேன், திருப்பி கொண்டு வா. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, 19ஆம் வசனம் சொல்லுது, 18ஆம் வசனம், அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளை அடித்துக் கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதினோ பெரிதினோ குமாரனோ குமாரத்தினோ ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெயக்கொடி ஏற்றார் வாழ்க்கையில், உங்க குடும்பத்துல. சொல்லுங்க, the Lord is my banner. அல்லேலூயா. அவன் ஜெயக்கொடி ஏற்றார்னா இது வரைக்கும் உங்களுடையது, அது சின்ன பொருளா இருந்தாலும் அது பெரிய பொருளா இருந்தாலும் அது எதுவா இருந்தாலும் பிசாசு கொள்ளை அடித்து கொண்டு போயிருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஆண்டவர் என்ன பண்ண போற, திரும்ப உங்களுக்கு கிடைக்கும்படி செய்ய போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பொருளாத பிசாசாகி அவனை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர், வல்லவர். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தர போறாரு. ஒன்றும் குறையாம, சின்னதிலையும் பெரியதிலையும் ஒன்றும் குறையாம நீங்க எதெல்லாம் இது வரைக்கும் எழுந்து போயிருக்கீங்க, உங்ககிட்ட இருந்தது இப்போ இருக்கா, இல்லாததெல்லாம் திரும்ப வரப்போகுது. அல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை தீர்க்கதரிசனமா வருகிறது. உங்ககிட்ட இருந்தது இப்ப இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் திரும்ப வரப்போகுது. கருணை தந்து தேவ நாமத்தை மகிழ்ச்சிங்க. அவர் கையை கொண்டு ஏற்றுக்கிறது. இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஜெயக்கொடி ஏற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெயக்கொடி ஏற்றணும்னா அவன் கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயக்கொடியா நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னா, கர்த்தர் நமக்கு ஒரு பேனரா இருக்கணும்னா, நம்ம எப்படிப்பட்டவளா இருக்கணும்னா கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவளா இருக்கணும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவளா இருந்தோம்னா அவன் நமக்கு ஒரு ஜெயக்கொடியா இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம இழந்து போனதெல்லாம் நமக்கு திரும்ப தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் அழிக்க வருகிற சத்துருக்கு முன்பதாக அவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நின்னாதான் அவன் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுவான். ஆமென். அதுதான் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே அதான் செஞ்சாரு. ஆமென். 17ஆம் அதிகாரத்துல அவர் என்ன பண்ணாரு? மலையில 9ஆம் வசனம் சொல்லுது, நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில பிடித்துக் கொண்டு நிற்பேன். யாத்திராகமம் 17:9 வாசிக்கிறோம். ஆமென். நான் என்ன பண்ணுவேன்? தேவ சமூகத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்? தேவனுடைய கோலை பிடிச்சு நிற்பேன். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறவர்களாக இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஜெயக்கொடி ஏற்றுவார். ஆமென். ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கணும். ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம நிற்கிறோமா? இன்னைக்கு காலையில ஆண்டவருக்கு முன்பதாக நின்னோமா? எத்தனை பேர் இன்னைக்கு காலையில ஆண்டவருக்கு முன்பதாக நின்னீங்க? ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? நான் எப்படி நிக்கணும் கேக்குறீங்களா? ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஹல்லேலூயா. 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 அப்ப அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்ப இந்த வார்த்தைக்கு முன்பதாக போய் நின்னா யாருக்கு முன்னாடி போய் நிக்கிறோம்? தேவனுக்கு முன்பதாக போய் நிக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைக்கு போய் நின்னோம்னா நமக்கு எதிராக வர பிசாசு அவன் தோற்று போயிடுவான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைக்கு போய் முன்னாலே போய் நின்னோம்னா நமக்கு எதிராக இருக்கிற சூழ்ச்சிகள் எல்லாம் அபத்தமாயிடும். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைக்கு முன்பதாக போய் நின்னோம்னா நாம எழுத போனது எல்லாம் திரும்ப நம்ம கிட்ட வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, மோசே சொல்ற, நான் நாளைக்கு அந்த மலை உச்சியில தேவனுடைய கோலை பிடிச்சிட்டு தேவனுக்கு முன்பதாக நிற்பேன் அப்படி நின்றதுனாலதான் கீழே யுத்தத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம் வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க வாசிங்கன்னா மோசே அந்த கோலை பிடிச்சிட்டு தேவனுக்கு முன்பதாக நிற்கும் போது இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர்களை மேற்கொண்டாங்க. மோசேனுடைய கை தளர்ந்து கீழே விழும்போது அமலேக்கியர் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேலர்களை மேற்கொண்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ட்விஸ்ட் இங்க இருக்கு. ஆமென். நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பாக போய் நின்னீங்கன்னா நீங்க சாத்தானை மேற்கொள்ள முடியும். ஆமென். நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக நிற்காம போய் மனிதர்களுக்கு முன்பதாகவோ அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு முன்பதாகவோ சொந்த பந்தங்களுக்கு முன்பதாகவோ போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு தோல்வி உண்டாகும், உங்களுக்கு நிந்தனை உண்டாகும், உங்களுக்கு அவமானம் உண்டாகும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நஷ்டம் உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக போய் நிக்கணும். தினமும் யாருக்கு முன்பதாக போய் நிக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக போய் நிக்கணும். கர்த்தருக்கு முன்பதாக போய் நின்னோம்னா நமக்கு ஜெயம் உண்டாகும். யெகோவா நிசி அவன் நமக்கு ஜெயக்கொடியா இருப்பாரு. அதை விட்டுட்டு காலையில நம்ம யாருக்கு முன்னாடி போய் நிக்கிறோம்? சில என்ன பண்ணுவாங்க, கழுதை படத்தை வச்சுட்டு அதே போய் என்ன பண்ணுவாங்க பாப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதெல்லாம் பார்த்தாலும் நமக்கு ஜெயம் வராது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, கிழக்கிலும் மேற்கில இருந்து ஜெயம் வராது, வனாந்திர திசையில இருந்து ஜெயம் வராது. ஜெயம் கர்த்தரிடத்துல இருந்தா வரும்.
ஜெயம் யாருக்கிட்ட இருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து. கர்த்தரிடத்துல இருந்து வரும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். அப்ப அவரெல்லாம் அவருக்கு முன்பதான் நின்னாதான் அங்கிருந்து நமக்கு ஆசீர்வாதம், அங்கிருந்து நன்மை வரும். அவருக்கு முன்பாக நிற்காம வேற யாருக்கிட்டயோ போய் நின்னோம்னா ஜெயம் வராது, நன்மை வராது, ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நிற்க பழகிக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகிக்கணும். இந்த வார்த்தைக்கு முன்பா போய் நிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசிக்கணும். இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கணும். இந்த வார்த்தை தான் தேவன் தான் வார்த்தை. ஒவ்வொரு நாளுக்கு முன்பதாக போய் நிக்கணும். ஒவ்வொரு நாளும் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிக்கிறது நம்ம மறக்கிறதே இல்ல. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில எழுந்து நம்ம என்ன பண்றோம்? கண்ணாடிக்கு முன்னாடி போயிட்டு நம்ம முகத்தையும் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம முகத்தையும் பார்க்கறதுல ஒரு மாற்றம் வராது. ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கணும். ஆமென். தேவனுடைய வார்த்தையை பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்போது நமக்கு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. 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 யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல கூட ஆமென் 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனார். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வியாக்கரணம் சொல்லுது. ஆமென். மோசே கடவுளிடம் ஏறி சென்றார். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் கடவுளிடத்துல போய் சேர்ந்தார், கடவுளிடத்துல போனார். ஆமே. அனுதினமா நம்ம கடவுளிடத்துல சேரணும். யாக்கோபு ஆமே 4ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுது. வாசிங்க. யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அல்லேலூயா. மோசே ஆமே என்ன பண்ணாரு? தேவனிடத்துல ஏறி சென்றார். அல்லேலூயா. ஆமே. நீங்களும் நானும் தேவனிடத்தில் சேரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் உன்னுடைய அருகில போய் நிற்கணும். ஆமே. தேவனுடைய சமூகத்துல அவருடைய பிரசன்னத்துல போய் நிற்கணும். ஆமே. ஒவ்வொரு நாளும் அவருக்கு சமூகத்தை போய் நிற்கணும். ஆமே. அல்லேலூயா. வார்த்தைக்கு முன்பா போய் நிற்கணும். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை வாசிக்க 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 அவன் நம்ம இடத்துல என்ன பண்ணுவாரு? சேர்வா. அவர் நம்ம இடத்துல சேர்வா. நீங்க அவரிடத்துல போய் சேர்ந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? நம்ம இடத்துல சேருவார். இன்னொரு வசனம் வாசிக்கணும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். அல்லேலூயா. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளில் எனக்கு அணுகி அப்படின்னா அர்த்தம், நான் கூப்பிட்ட போது என் கிட்ட வந்துட்டீங்க. அல்லேலூயா. பயப்படாத, நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த சொல்லுது பயப்படாத, நான் இருக்கிறேன். ஆமே. அப்ப நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஆண்டு என்ன பண்ணிடுறாரு? உங்களிடத்துல வந்துடுறாரு. உங்களிடத்துல வந்துடுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. அப்ப அவரிடத்துல நம்ம சேரணும். அவருக்கு முன்பாக நிற்க பழகணும். இல்லையா? சொல்றல கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். ஆமே. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவளா இருக்கணும். ஆமே. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் எந்த மனுஷங்கிட்ட போயிட்டு கை கட்டி நிற்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் எந்த மனுஷனுக்கு முன்னாடியே தலை குனிந்து அவமானப்பட்டு நிற்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, தானியேல் இப்படிப்பட்ட வாலிபர்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள். ஆமே. ராஜாக்கள் அந்த நாட்களில கடினமான சட்டங்களை கொண்டு வந்தாலும் அந்த சட்டங்களுக்கு இவங்க அடிபணிவே இல்ல. ராஜாவே வந்து கேட்கணும். ஆமே. நான் நிறுத்தி வச்சிருக்க சிலை நீங்க வணங்கிதான் ஆகணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ராஜாவே உமக்கு ஒண்ணு தெரிந்திருக்க கடவுது. ஆமே. நாங்க ஆராதிக்கிற தேவனை தான் நாங்க வணங்குவோம். அவர் ஜீவனுள்ள தேவன். நீ நிறுத்தி வச்சிருக்க சிலையை நாங்க என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. தைரியமா போல்டா சொல்றாங்க. ஏன் அப்படி தைரியமா போல்டா சொல்ல முடியுதுன்னா அவங்க அனுகினமா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள்.
அல்லேலூயா. இன்னைக்கு ஏதாவது ஒரு தீவிரவாதி வந்து துப்பாக்கி வச்சு இயேசு நீ மறுதலி சொன்னா நம்ம எத்தனை பேரு சுடு நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படி சொல்வீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியம் இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறவங்களுக்கு தான் அப்படிப்பட்ட தைரியம் உண்டாகும். ஆமென். இப்போ அக்கினி நெருப்பு வச்சிருக்கிறாங்க. இயேசுவை நீ மறுதலி இந்த சிலையை தான் வணங்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேரு நம்ம ஆண்டுடைய ஆண்டுடைய வார்த்தையை கனப்படுத்துவோம் இல்ல மனுஷனுடைய வார்த்தையை கனப்படுத்துவோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. யார் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாங்களோ எவ்வளவு பேர் சோதனை வந்தாலும் அதை ஜெயம் எடுப்பாங்க. ஆமென். The Lord is my banner. Hallelujah. Hallelujah. நமக்கு ஜெயக்கொடியா இருக்கிறாரு. ஆமென். நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களா இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவர்கள் ஆமென் அவர்களுக்கு ஆண்டவர் ஜெயக்கொடியை ஏற்றுகிறார். சங்கீதத்தில் வாசித்தோம் 60ஆம் சங்கீதத்துல அவருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் கொடியை ஏற்றுகிறார், ஒரு கொடியை கொடுக்கிறார். அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் சத்துருக்கு எதிராக ஆண்டவர் என்ன பண்றாரா? கொடி ஏற்றுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அவர் கொடி ஏற்றார்னா ஏதோ சம்திங் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சத்துருக்கு சரிவு வரப்போகுது, நமக்கு ஜெயம் உண்டாக போகுது. அல்லேலூயா, ஆமென். பிரமிக்கத்தக்க காரியம் நடக்க போகுது. ஆமென். இது வரைக்கும் கண்டிராத ஆச்சரியமான காரியம் நடக்க போகுது. ஆமென். அவர் நம்ம வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில அவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். இது வரைக்கும் நீங்க பாத்திராத ஆச்சரியமான காரியம் நடக்க போகுது. ஆமென். ஏசாயா 41 வாசித்துல 49ல ராஜாக்கள் உங்களை வளர்க்கிற தந்தைகளா இருப்பாங்க. அவங்க நாயகிகள் அவங்க உங்களுக்கு செவிலியரா இருப்பாங்க. அவங்க உங்களை வணங்குவாங்க, அவங்க உங்க காலின் தூணை நக்குவாங்க என்றெல்லாம் பார்த்தல. அதேதான் ஏசாயா 60லயும் வாசிக்க 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60:4. ஆண்டவர் ஜெயக்கொடி ஏற்றும் போது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். வாசிங்க ஏசாயா 60. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரி தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அதிசயம் நடக்க போகுது. அல்லேலூயா. இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற சம்பவம் நடக்க போகுது. கடைசியாக ஏசாயா 59ல 49ல ஒரு சம்பவம் மட்டும் வாசிங்க. 49ல பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இப்ப வாசிக்கல. உங்க இருதயம் அதிசயப்பட்டு போயிருக்கும். எல்லாமே ஜனங்கள் அதுக்கு கீழெல்லாம் வாசி மனலத்தனையான ஜனங்கள் எல்லாம் உன்னிடத்தில் வருவாங்க. கடைசி இந்த வசனத்தை வாசிக்கலாம். 20ஆம் வசனம் வாசிங்க. பிள்ளைகள் அற்று இருந்த உனக்கு உண்டா இருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகிடு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். பிள்ளைகளே இல்ல, ஆனா நான் ஜெயக்குடி ஏற்ற போறேன். என்ன நடக்க போகுது? உனக்கு திரளான பிள்ளைகள் வந்து உன்னை சூழ்ந்து உன்னை சுற்றி இருக்கும் போது, ஐயோ நாங்க இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு, எங்களுக்கு நாங்க எடுத்து தாராளமா விஸ்தாரமா இருக்கிறது கொஞ்சம் விலகி இருங்க, கொஞ்சம் தள்ளி இருங்க, அந்த அளவுக்கு நெருக்கம். அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் பேர் தானே நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. இடம் போகாத அளவுக்கு ஆண்டவர் திரளான மக்களை கொண்டு வர போறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க 21ஆம் வசனம். அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? யோசிப்பு. யார் இவர்களை பிறப்பித்தது? யார்? அல்லேலூயா. நான் பிள்ளைகள் அற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேன். நான் எப்படி இருந்தேன்? யாருமே இல்லாம அனாதையா ஒன்றியா தனியா ஒரே ஆளா ஒத்தாளா இருந்தேன், சிறைப்பட்டு போயிருந்தேன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நிலையற்றவனா இருந்தேன். ஆனா நிலையற்றவனா இருந்தேன். இவர்களுக்கு வளர்த்தவர் யார்? தனியா தானே இருந்தேன். இப்ப திடீர்னு பார்த்து இவ்வளவு காரணம் இருக்கிறாங்களே. நான் ஒத்தமா இருந்தேனே, செல்வற்று இருந்தேனே, நிலையற்று இருந்தேனே.
நினைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது. திடீர்னு பார்த்தா இவ்வளவு ஜனம் இருக்காங்க. எப்படி இவர்களை யார் எனக்கு வளர்த்து கொடுத்தது? அல்லேலூயா. இவர்களை எனக்கு வளர்த்து கொடுத்தது யார்? இதோ நான் ஒன்றியா விடப்பட்டு இருந்தேனே, தனியா, ஒத்தாளா, யாருமே இல்லாம தனியா விடப்பட்டு இருந்தேனே, இவர் எங்கே இருந்தார்கள்? அல்லேலூயா. இவ்வளவு கூட்டம் எங்கப்பா இருந்தது? நான் தனியா ஒரு ஆள் தான் பார்த்தேன். எனக்குன்னு இவ்வளவு கூட்டம் இருக்கிறாங்களே, இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்களே. அல்லேலூயா என்று உன் இருதயத்தில் சொல்லுவா. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு பெரிய ஒரு எழுப்புதலை பார்த்துட்டு உங்க இருதயம் சொல்லும், ஒத்த ஆளா தனியா இருந்தேன், நிலையற்றவனா இருந்தேன், யாருமே இல்லாம இருந்தேன். ஆனா இப்ப இவ்வளவு கூட்டம், இவ்வளவு ஜனம், இவ்வளவு மக்கள், இவர்களை எனக்கு யார் வளர்த்து கொடுத்தது? நேற்று கூட பாஸ்டர் சொன்னார்ல, பாகாலுக்கு முன்பதாக முத்தமிடாத 7000 மக்களை வச்சிருக்கிற. அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரி அதுக்கு எதுக்கும் கனெக்ட் ஆகுது பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கண்களுக்கு இப்ப தெரியல, ஆனா திடீர்னு ஜன கூட்டம் வரப்போகுது. அல்லேலூயா. அப்போ நம்ம இருதயத்தை யோசிப்போம், இவ்வளவு மக்கள் நான் ஒத்தால தனியா யாருமே இல்லாம நிலையற்றவனாக ஒன்றியா இருந்தேன்னு, இவ்வளவு ஜனங்களை எனக்கு யார் வளர்த்து கொடுத்தது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. ஆண்டுடைய வார்த்தை அது நிறைவேறும். அதுக்காக தான் ஜெயக்கொடி ஏற்றாரு. அல்லேலூயா. அவ்வளவு கூட்டம் சேரும் போது இங்க இவ்வளவு கூட்டம் இவங்க கிட்ட சேர்றாங்களே, அப்போ உங்க பேர் பெருமைப்படும் இல்ல. The Lord is my banner. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான காரியத்தை ஆண்டு நம்மோடு கூட பேசுறார் பாருங்க. ஆமே. கர்த்தர் ஆமே நமக்கு ஜெயக்கொடியா இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? ஆமே, ஆமே. இதை மறந்துடாதீங்க. The Lord is my banner. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெயக்கொடியா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஜெயக்கொடியா இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? அனுதினமும் அவருக்கு முன்பதாக நிற்கணும், அவருக்கு முன்பதாக நிற்கணும். மோசே தேவனிடத்தில் ஏறி போயினாரு. ஆமே. நீங்க அவரிடத்தில் சேரும்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அனுதினமும் உங்கள் இடத்துல நிற்கணும் ஆண்டவரே, உங்க வார்த்தையின் இடத்துல நிற்கணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற அந்த அனுபவம், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற அந்த கிருபை, அந்த கிருபை எனக்கு தாங்க. கேளுங்க, கேளுங்க. அப்பா, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆமென், அனுதினமும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற அந்த கிருபை தாங்கப்பா. ஆண்டவர் எலியா சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று சொல்றாரு. நான் அப்படி சொல்லணும் ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அப்படி சொல்லணும். சூழ்நிலை வாழ்க்கையில உண்டாவதாக, அப்படிப்பட்ட கிருபை உண்டாவதாக. அதிகாலமே இயேசுவா ஆமே தேவ சமூகத்துல எழுதி வந்தார் என்று பார்க்கிறோமே. அதிகாலமே மோசே ஆண்டவரே மலை உச்சிக்கு வந்தார் என்று பார்க்கிறோமே. காலமே எழுந்து, காலமே எழுந்து, காலமே எழுந்து. அல்லேலூயா. ஆமே. யாத்திரை புஸ்தகம் ஆமே 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது. மோசே குறித்து சொல்லும்போது விடிய காலத்திலே ஆண்டு சொல்ல, விடிய காலத்திலே நீ ஆயத்தமாகி காலமே என் சமூகத்துல வந்து. இந்த கிருபையை கேளுங்க. அப்பா ஆண்டவரே, விடிய காலத்துல நான் ஆயத்தமாக ஆண்டவரே, கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. நீங்க விடிய காலத்தில் ஆயத்தமாகி காலமே தேவ சமூகத்துல நீங்க நின்றீங்கன்னா, நீங்க எதெல்லாம் இழந்து போனீங்களோ, ஆமே, எதெல்லாம் ஆமே பலவான் வந்து உங்களுடைய ஆஸ்திகளை அந்தஸ்தை எடுத்துக்கொண்டு போனானோ, அதெல்லாம் கர்த்தர் ஆமே உங்களுக்கு திரும்ப கொடுப்பா. அல்லேலூயா. அர்ப்பணிங்க. இந்த நேரத்துல அர்ப்பணிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் விடிய காலத்துல ஆயத்தமாகி காலமே உன் சமூகத்துல வந்து நிற்கிற அந்த அனுபவம் எனக்கு வேணும், அந்த கிருபை எனக்கு வேணும், அந்த கிருபை எனக்கு வேணும். காலமே உங்க சமூகத்துல வந்து நிற்கிற அந்த கிருபை, காலமே உங்க சமூகத்துல வந்து நிற்கிற அந்த கிருபை, காலமே உங்க சமூகத்துல வந்து நிற்கிற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு அப்பா. ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பதாக நிற்கணும், வசனத்துக்கு முன்பதாக நிற்கணும், வார்த்தைக்கு முன்பதாக நிற்கணும். வார்த்தையை நாம் அனுதினமும் வாசிக்கணும், வசனத்தை அனுதினமும் வாசிக்கணும்.
ரீமா லாதா ராமா காபா லாதா ராபா லாமா ரீபா லாதா ராமா சந்தா ராபா லாதா ராபா. அப்படிப்பட்ட கிருபை தாங்கப்பா, அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் அப்படி தாங்கப்பா. அதிகாலமே எழுந்து ஆயத்தப்பட்டு ஆமே காலமே உங்க சமூகத்துல நிற்கிற அப்படிப்பட்ட கிருபை எல்லாருக்கும் தாங்க, எல்லாருக்கும் தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. உமக்கு முன்பதாக நிற்கிறவங்க தோற்று போவது இல்லப்பா. உமக்கு முன்பதாக நிற்கிறவங்க தோல்வி அடைவதில்லை என்று பார்க்கிறோமே. மோசே ஆண்டவரே அப்ப உங்க சமூகத்துல நின்னதுனால நானே அன்றைக்கு அமிலேக்கியர்கள் விழுந்து போனாங்கப்பா. அதே போல எங்க வாழ்க்கையிலும் எங்களை துடைத்து போடும்படி வருகிற அமிலேக்கியர்களை முறியடிக்கும்படியாக நாங்க உங்க சமூகத்துல அனுதினம் நிற்கணும் ஆண்டவரே. அப்படி கிருபை தாங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கு நல்ல பிதாவே. கேட்ட வார்த்தைகளுக்காக